சின்னதாயே மாலையும் கழுத்துமே பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு. இப்படி ஒரு நாளை பார்க்கதான் நான் எத்தனை நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லா கண்ணும் ஒரு திஷ்டியே பட்டு போட்டும். ஏன் முடியாமா பிள்ளை எவ்வளவு நேரம் வாசல்ல வெளியில விட்டுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ஆத்தி எடுத்து கூட்டுல கூட்டுப்பா. வாய் வயிறுமா இருக்கு, எவ்வளவு நேரம் நிப்பா? ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணு திஷ்டி பட்டு ஒளியா எல்லா கண்ணையும் பேச்சு மாதிரிதான் இருக்கு. நல்ல திஷ்டி சுத்தினாதான் கொள்ளு கண்ண கொள்ளு பத்தி நல்லபடியா பரப்பா. சின்னதாயி கழுத்துல நடக்க மாலையை கழிச்சு ஓரம் வச்சுட்டு கட்டில உட்கார், தாயி பாத்து உட்காரு. அக்கா வளகாப்புல எப்படி போச்சு? நல்லா போச்சா? நல்லா ஜாலியா இருந்துச்சா? வளையெல்லாம் நிறைய வளையல் போட்டு இவ்வளவு வளையல் போட்டுடுவாங்களா? நல்லா குண்டு குண்டு புசு புசுன்னு அழகா இருக்கேப்பா. மச்சான் நல்ல நேரத்து நேரம் பொங்கி பொங்கி போட்டு நீ நல்லா சாப்பிட்டு உறங்கிட்டு நல்லா இருக்க. உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கேன். எனக்கு எப்படி ஒருத்தர் வாக்கி வரான்னு தெரியல. கல்யாணம் முடிக்கனால பயமா இருக்கு. ஆமா ஆமா, என்னத்த சொல்ல, நான் தான் மச்சான நேரத்து நேரம் பொங்கி போயிச்சு அழைச்சு கொடுத்துருக்கேன். கை வலிக்கு கால இருக்கு. உங்க மச்சான எனக்கு பொங்கி வேண்டாம். உனக்கு நினைப்பதான் அடி பொழப்பு கிடைக்கு. நீ ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு இருக்கிறது சார் பொங்கி வருவான். எக்கா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கா? ஜூஸ் எல்லாம் நிறைய குடிக்கா. பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் நல்லா நிறைய குடி. எப்பவும் மச்சான் போட்டாவே பாத்தீங்கன்னா மச்சானே மாதிரி குழந்தை பிறக்குங்க. நமக்கு மச்சானே மாதிரி பிறக்கணும் சரியா? ஆமாங்க மச்சான் ஒரு ஆளே வச்சு எனக்கு சமாளிக்க முடியல. மாதிரி உங்க மச்சானே மாதிரி பிறக்கணும். என்ன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை தான் பிறக்கட்டும். எனக்கு பையன் தான் பிடிக்கும். பையன் பிறக்கட்டும். அவரே மாதிரி வேண்டாம். அவன் மூஞ்சி நல்லா இல்லை. ஏன் மூஞ்சி பிறக்கட்டும்னா குழந்தை அழகா இருக்கும். ஏன் பேத்தியா அங்க இருக்கும்போது எப்படி இருந்தா? நல்லா இருந்தியா? பேர உடனே நல்லா பாத்துக்கிட்டானா? மாமா தான் நல்லா பாப்பா இந்த ஊராளுக்கு சொல்லிக்கிட்டாவா? மாமன் தான் மருமகளை தாங்கினா புருஷங்களோட அப்படி பாக்கலாம். மாமா நல்லா பாத்தாப்புல. மாமியா கொஞ்சம் புழு புலன்னு வருவான்னு. மாமியா எப்படி ஆளு நல்லா பேசினாலும் கஞ்சி தண்ணியா தந்தாலும் நல்லா பாத்துக்கிட்டா எப்படி என்ன அப்படிதான் புழு புலன்னு வந்தாளா? பேரனா பார்த்தா நல்லா பார்த்தாரு. எங்க மாமா தான் எல்லாரையும் விட நல்லா பார்த்தாரு. மருமகளை அப்படி தாங்குவாரு. என்னது வாங்கினாலும் என்கிட்ட வந்து கொடுக்காம விட்டு போக மாட்டாரு. அப்படி நல்லா பார்த்துட்டாரு. நல்ல மனுஷன். என் மாமியா இருக்கால ஒண்ணு காமண்டா புழு புலன்னு பரபரன்னு அலையா. எனக்கு தான் அப்படி அலைதானா? அவளுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. எதுக்குதான் அப்படி அலைவானு எனக்கு கண்டாலும் மாமியால் பிடிக்காதமோ. எனக்கும் மாமியால பிடிக்கே செய்யாது. என் புருஷன் அதுக்கு மிச்சம். காலையில எழுந்து வேலை கிணத்து போவாரு, வீட்டுக்கு வருவாரு, அதெல்லாம் படுத்துவாரு. நான் தான் அவர் கஞ்சி கடையில ஆக்கி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு ஆள் ஆக்கி தரல. ஏன் பேத்தியால வா மாமியா மட்டும் அப்படி இல்லை. எல்லாரும் மாமியால அப்படிதான். என் மாமி என்ன படுத்திருக்காளா? கொடுமை வெளியே தர முடியாது. அவ்வளவு கொடுமை படுத்திருக்கா. என்ன நிறமாச கற்பிணியா மாடுமைங்க சாணியலுங்க சவுதியாலுங்க சோத்தப்பங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க. ஒரு நேரம் கத்தி விட மாட்டேன். அப்படிதான் வேலையாகணும். என்ன அப்படிதான் கொடுமை பண்ணா. ஆனா படுத்தினா என்ன இப்ப கஞ்சி கடையெல்லாம் வந்து செத்தா அதே மாதிரி எல்லாத்தையும் நிலைமை வரும். ஆமா, நீ வாய்கிலேயே பேச வேண்டியதான். நீ உன் மருமலை என்ன பாடுபடுத்தின? அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யல. பானை கழுவி வள வைக்கல என்ன கொடுமை? குளத்த கழுவி தண்ணி பிடிக்க மாட்டேக்கா, முத்தம் தெளிக்க மாட்டேக்கா, வாசல் தெளிக்க மாட்டேன். அது இதுன்னு என்ன கொடுமை? ஏன் அப்ப தாங்க முடியாத கொடுமை? ஏன் ஆத்தவன் அப்படியே கொடுமைன்னா நீ மட்டும் என் மருமலை சும்மையா வச்சு பார்த்து சும்மா இவன் வாய்கிலேயே பேச வேண்டாம். பேச ஏன் பேத்தியால நீ ஒண்ணு நினையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பிள்ளை வந்து எல்லாம் சரியா நீ ரொம்ப சாப்பிட்டு எத்தனை கொல்லு பத்தி நல்லபடியா பெத்தாடு. அப்புறம் உனக்கு என்ன பொண்ணுன்னு சொல்லி நான் அதை போயிட்டு தண்ணி பயப்படாம அதை நினைச்சுட்டு கஞ்சி தண்ணி விடாம கிடக்காது. ஏன் பேத்தியால கஞ்சி தண்ணி வேணா குடி. இல்லன்னா அந்த கட்டில நீட்டி வந்து படுத்துக்கட. ஆத்தா வீட்டுக்கு வந்தா ராசா மாதிரி இருக்கலாம் பா, ராணி மாதிரி இருக்கலாம் பா. நீ பாட்டு ஒரு வேலை செய்ய கட்டில விட்டு இறங்காண்டா. என்னது வேணுமோ கட்டில இருந்து கேள வந்து தங்கச்சி மாதிரி கொண்டு தருவாவ. சாப்பிட்டு பாட்டு பாடு. நான் செட்டி காத்தால வெளியிட்டு உட்காந்துட்டு வரேன். ஆத்தா சின்னதாய்க்கு என்ன வேணும்? அப்பட்ட என்ன வேணாலும் கேள, அப்பா உனக்கு வாங்கி தரேன். எது மனசுல நினைச்சிட்டு இருக்காரு? என்ன வேணுமோ உனக்கு என்ன வாங்கி சாப்பிடுன்னு தோணுது அது அப்படியே அப்பட்ட அப்பா உனக்கு வாங்கி கொண்டு தரப்ப மனசுல வச்சுட்டே இருக்காரு. அப்பாட்ட எப்படி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பட்டெல்லாம் கேட்க அடுத்த கேட்க வெளியில போற உனக்கு எது வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். அப்பா எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்ப எனக்கு சாப்பிட்டேன். எனக்கு எது தேவைன்னு நான் உங்ககிட்ட கேட்க வாங்கி வந்துட்டாங்க. நீ வேற வைத்த என்ன வேற யாருக்கு கேட்க முடியும்? உங்ககிட்ட தான் கேட்க முடியும் உரிமையா? ஆனா நீங்க எது நினைச்சுவே நம்ம பிள்ளை எப்படி கேட்டு கேட்காம இருக்கு அப்படியே நினைச்சுவே. நான் எது தேவைன்னு உங்ககிட்ட தான் கேட்பேன். சின்னதாயி கூட்டத்துல மாலையை போட்டு ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தே கை காலம் ரொம்ப வலிக்குமே. வெந்நி வச்சு தட்டா செட்டி குளிக்கியா? கை கால கையில எதுவும் பூசி விடட்டா? எல்லாம் செட்டி நேரம் படம் ஏன் உட்கார்ந்து இருந்தா முதுகுலாம் வலிக்குமே. செட்டி படுத்து கிடலனா? ஆமாமா, கொஞ்சம் நின்றுட்டு இருந்தது உட்கார்ந்து மாலையெல்லாம் போட்டு சமந்தது கழுத்தெல்லாம் வலிக்குமா? செட்டி குளிச்ச நல்லா இருக்குமான்னு தோணுது. கை காலம் அப்படிதான் வலி எடுக்கு. செட்டி வெந்நி வச்சு குளிச்ச நல்லா இருக்கு. வெந்நி போட. ஏன் சின்னதாயி நேர மாச கர்ப்பிணியா இருக்கு. சும்மா வயாம குளிச்சா சளி பிடிச்சிக்கிடுமா? பிள்ளைக்குன்னா சளி பிடிக்கும். நான் நாளை பத்திரம் குளிச்சுக்கிடலாம். ஏன் பேத்தியாளுக்கு ரொம்ப கை காலம் வலிக்கு சோர்வா இருக்காங்க. செட்டி குளிச்சாலும் வச்சு விடுங்க. செட்டி வெண்ணி வச்சு கொடுங்களேன். ரொம்ப அப்படிக்கான செட்டி குளிச்சுட்டு வரும். கை காலம் கழுவி செட்டி குளிச்சுட்டு வரட்டும். அதான் செட்டி உறக்கம் வரும். செட்டி வெண்ணி வச்சு கொடுங்க. ஏக்கா நீ